சீட்டு கொடுத்தாருன்னா எலெக்ஷன் நிப்பீங்களா? ஆனா என்ன வயசு இல்ல, அவ்வளவுதான். வயசு இல்ல, பேச்சு. அம்மா நிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து அம்மாவுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு தான் ஊட்டில இருந்து இங்க வந்திருக்கேன். அம்மாக்காக ஓட்டு கேட்க போறீங்களா? ஓட்டு கேட்கணும், கன்ஃபார்மா கேட்கணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நாம ஓட்டு கேட்டு ஒருத்தவங்களோட நம்மளோட கருத்தை வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போறோம்னா அதுவே தமிழ் தேசியத்துக்கு பெரிய வெற்றி தாங்கும் போது அந்த வெற்றிக்கு நானும் ஒரு இந்த இந்த நாம் தமிழர் கட்சியோட ஒரு பெரிய புலிகள் படையில நானும் ஒரு போர்வாளா இருந்துட்டு போறேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு நல்ல கூர்மையான போர்வாளா மாறுவேன். அதே மாதிரி அந்த கூர்மையை கண்டே வந்து திராவிட அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படட்டும். அந்த மாதிரி நிறைய போர்வாளை தீட்டிக்கிட்டு இருக்காரு எங்க பெரியப்பா செந்தமிழன் சீமான். ஒரு நாள் மாற்றம் வரும். நன்றி. நீங்க நாம் தமிழர் கட்சி எவ்வளவு நாளா இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து எப்படி சேர்ந்தீங்க, எப்படி அது சொல்லுங்க. நான் சேரதெல்லாம் இல்லை, எனக்கு இப்பதான் 19 வயசு ஆகுது. எப்படி சொல்றது, அம்மா வந்து கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். ஆமா, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களோட பொண்ணு. நான் எப்போல இருந்து கட்சியில இருக்கேன்னா வந்து இரட்டை மெழுகுவத்தின்னு நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன வந்தது இல்லையா ஆரம்பத்துல. 8 வருஷமா இருக்கேன். எனக்கு விவரம் தெரிய காலத்துக்கும் முன்னாடியில இருந்தே இருக்கேன். ஏன் நாம் தமிழர் கட்சினா தமிழ் தேசியம். ஏன்னா வந்து தமிழ் தேசியம் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா வந்து திராவிட அப்படிங்கறதுக்கு அர்த்தமே தெரியாம பல பேர் வந்து திராவிட கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே கட்சி தமிழ் தேசிய அரசியல் தான். தமிழ் தேசியத்தை நடத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாருமே வந்து தமிழ் தேசிய அரசியலை நாங்களும் எடுத்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு திரியறவங்க கூட டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் போய் கூட்டணி வைக்கிறாங்க. நான் அந்த தமிழ் தேசிய அரசியலுங்கிறதே வந்து திராவிடத்துக்கு எதிரான அரசியல் தான். ஆனா நாங்களும் வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கூடயும் ஏடிஎம்கே கூடயும் போய் அந்த திராவிடம் தான் எதிரே அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில தனித்து போட்டிடுற என் பெரியப்பா செந்தமிழன் சீமானுக்கு தான் உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் துணையாக நிற்பேன். ஆமா, தமிழ் தேசியம் பிடிக்கும், அதனால பெரியப்பாவையும் பிடிக்கும். ஆமா, எல்லாருமே. நான் வந்து விஜயோட ரொம்ப பெரிய ஃபேனு. ஆனா ஃபேன் மட்டும்தான், ஓட்டு எல்லாம் போட முடியாது. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, தமிழ் தேசியமும் திராவிடமும் எனதிரு கண்களுங்கிறாங்க. தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. நாடு தமிழ்நாடு, பேசுற மொழி தமிழ், மக்கள் தமிழ் மக்கள். ஆளுமைங்கிற இடத்துல இருக்கிறவர்கள் தமிழர்கள் ஒருத்தவங்க கூட கிடையாது. இது வரைக்கும் ஆண்டவர்களே சொல்லலாம், நம் நாட்டு ஆண்டவர்களே சொல்லலாம், தமிழர்கள் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு. அதே மாதிரி நம் நாட்டு வளங்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கப்படுது. தமிழர்களுக்கு எதிரான ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை தான் இவங்க கையில எடுத்திருக்காங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரே ஆள் நம் தமிழ்நாட்டுல அப்படின்னா வந்து இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னது வந்து வாக்கு. விஜய் உங்க ரசிகர், நீங்க வந்து உங்க அரசியல் பேசும்போது விஜய் பாத்தீங்கன்னா சண்டைலாம் வந்திருக்கா? சண்டை, பயங்கரமான சண்டையெல்லாம் வரும். அவங்க கிட்ட சொல்லி டேய் நீங்க பேசுறதே தப்புடா, நீங்க நாங்க சொல்றத முதல்ல கேளுங்கடா காது கொடுத்து அப்படின்னா கேட்கதான் இல்லை. அதெல்லாம் இல்லை, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கேங்கு அவர் 2500 பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு தெரியுமா, உங்க ஆள் கொடுப்பாரா? டேய் எங்க ஆள் கொடுக்க மாட்டாருடா, அதெல்லாம் ஏன்டா கேக்குறீங்க, அதெல்லாம் தேவையே இல்லடா, உனக்கு என்ன படிப்பு தானேடா வேணும், அதை எங்க ஆள் தராருடா, ஓட்டு போடுறா அப்படின்னா அதெல்லாம் இல்ல, விஜய்க்கு தான். எப்படி மாநாடுக்கு போனா சேர் அடிச்சு உடைக்கிறாங்கல்ல, எப்படி சொல்றது, அந்த தியேட்டருக்கு போனா அந்த படம் முடிஞ்சு எங்க ஆள் சூப்பரா படம் எடுத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை கிழிக்கிறது, அந்த சேரை உடைக்கிறது, அதே மாதிரிதான் மாநாடு. அதே அங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது, வித்தியாசமே இல்ல. கிளாஸ்ல பட்டிமன்றம் மாதிரி நடக்கும். நான் ஒரு தாள் தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு தமிழ் தேசியத்தையே மட்டும் பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் டிவி சொல்றத கேளுங்கடான்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன பைத்தியம்பாங்க. பரவாயில்லடா, தமிழ் தேசியத்தை பேசி நான் பைத்தியம்னா நானே மிகப்பெரிய பைத்தியமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது. நம் நாட்டுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ
அததான் வந்து செந்தமிழன் சீமான் என் பெரியப்பா வந்து வெளியிட்டிருக்காரு. நம் நாட்டுக்கு இப்போதைக்கு தேவையானது என்னவோ அததான் வெளியிட்டிருக்காரு. ரூ. 2,500 இல்ல மடிக்கணினியோ, இல்ல அந்த மிக்ஸி கிரைண்டர் மாரி, இல்ல அந்த எம்எல்ஏக்கள் குடுக்குறாங்களே பாத்திரம், அந்த மாரிலாம் எதுவும் தேவையில்லங்க. என்ன தேவை நம் நாட்டுக்கு அடிப்படையோ அததான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அததான் வரையறையா வந்து குடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட ரூ. 2,500 பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சீமான் அவர்கள் அதுவும் கிடையாது. நான் எல்லாமே இலவசமா கொடுக்குறேன். நான் ஆனா பள்ளி கல்வி அது எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்தவங்க கூட ரூ. 2,500 தரேன்னு சொல்றாங்க. ரூ. 2,500 தேவையில்லையே! ரூ. 2,500 எதுக்கு தேவ? ரூ. 2,500 வச்சு நான் என்ன கோட்டையா கட்டப் போறேன்? எனக்கு என்ன தேவ? அடிப்படையான கல்வி. எல்லாருக்குமே சமமான கல்வி, சமமான வேலை வாய்ப்பு. அந்த மாரி தான் நாங்க கேட்கிறோம். அதுதான் தேவையும் கூட. ரூ. 2,500 என்ன 2 நாள் செலவுக்கு ஆகுமா? ரூ. 2,500 குடுத்து ஓட்டுக்காக இவங்க கேட்கறாங்க. அதுக்காகன்னு மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர, நம் நாட்டுக்கு என்ன தேவையோ அத குடுக்கறது என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இப்போதைக்கு